வருஷ பிறப்புனா ஒரு கூட்டம் இருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், ஒன்று ராத்திரி 12 மணிக்கு அவன் ஃபோன் பண்ணி நம்மளை கூப்பிடுவான். இல்லைன்னா இங்கே இருக்கிறவன் பட்டாசை வெடித்து நம்மளை கிளப்பி விட்ருவான். இது ஏன் கொண்டாடுறான்னு அவனுக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. இவன் என்ன செய்கிறான், இந்த ஆங்கில வருட பிறப்புக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம்னே தெரில. ஆங்கில வருட பிறப்புக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம்னே தெரில. ஆங்கில வருட பிறப்பு ஆங்கிலேயனே இவனை மாதிரி கொண்டாட மாட்டான், அந்த மாதிரி கொண்டாடுறான். எல்லாத்துக்கும் கொண்டாட்டம், எல்லாத்துக்கும் பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வர்ற ஆபத்தை, கொண்டாட்டத்திலே இருந்தீங்கன்னா வர்ற ஆபத்தை எப்படிடா உணர்வீங்க? வர்ற ஆபத்தை எப்படி உணர்வீங்க? வருகின்ற அடுத்த வரப்போகிற ஆபத்தை எப்படி உணர்வீங்க? இதை அடுத்த தலைமுறைக்கும் கடத்திட்டான். நைட்டு குழந்தைங்களையும் எழுப்பி விட்ருவான். போயிட்டு குழந்தைங்களை எழுப்பி விட்டு அதோட சேர்ந்து கேக்கு வெட்டுறது, பட்டாசு வெடிக்கிறது. சரி, உனக்கு வேலை இல்லை, மறுநாள் பட்டாசு வெடிக்கிற. வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, மறுநாள் வேலைக்கு போகிறவன் என்ன பண்ணுவான், குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும், நோயாளிகள் என்ன பண்ணுவாங்க? ஒரு விவஸ்தை வேணாமா? எதுக்கு கொண்டாடுறோம்? என்ன, ஆங்கில வருட பிறப்புங்கிறது, ஒரு வருட பிறப்புங்கிறது ஒரு கேலண்டரில் அவன் வந்து காலத்தை குறிப்பிடுறான். காலத்தை குறிப்பிடுறது கணக்கு வச்சுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு கணக்கு, வரவு செலவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. இவனுங்க அதை தூக்கிக்கிட்டு வருடப்பிறப்புன்னு கொண்டாடிக்கிட்டு, வருடப்பிறப்பு பட்டாசு, தீபாவளிக்கு பட்டாசு, கார்த்திகைன்னா பட்டாசு. இப்போ எல்லாரும் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சுட்டான். ராத்திரி பூரா வெடிக்கிறான். ராத்திரி பூரா பட்டாசு. என்ன, ராத்திரி வந்து எதுக்கு? ஓய்வு எடுக்கிறதுக்கு. என்ன, இப்படியே போனீங்கன்னா எங்கே கொண்டு போய் விட போகிறீங்க? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தெரியாமல் இப்படியே சந்தோஷமாகவே இருந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி விட்டுட்டு சந்தோஷமாகவே இருந்துட்டு, இப்போ எவனாவது வந்து நாட்டை பிடிச்சிக்கிட்டானாக்கா என்ன, அவன்கிட்ட கொடுத்துட்டு எங்கேயாவது அப்படியே தூக்கிக்கிட்டு நாடோடியாக தெரிய வேண்டியது தான். என்ன, எங்கே கொண்டு விட போகிறீங்களோ என்ன பண்ண போகிறீங்களோ தெரியல. எப்படியோ போங்க.